अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. எம்பெருமான்களை குறித்து பல திவிதேசங்களிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான்களை குறித்து பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதில் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவளை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீஸ்துதி என்கின்ற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பெரும்பாலும் காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற பெருந்தேவி தாயாரை குறித்து அருளி செய்யப்பட்டது என்று சம்பிரதாயம் வல்ல பெரியோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். நேரடியாக அதற்கு உண்டான சான்றுகள் இந்த ஸ்தோத்திரத்திலே நமக்கு இல்லாவிட்டாலும் கூட இது வேதாந்த தேசிகன் அந்த காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருந்த காலத்தில் யாரோ ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் அவர் தன்னுடைய விவாகத்திற்காக திருமணத்திற்காக செல்வம் வேண்டும் என்று வேதாந்த தேசிகனை பிரார்த்தித்ததாகவும் அவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக பிராட்டியை குறித்து வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாகவும் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய 16வது ஸ்லோகத்தை அவர் அருளி செய்த பொழுது அப்படியே பொன்மாரியாக பொழிந்தது. அந்த பெருந்தேவி தாயார் சந்நிதியிலேயே அது நடைபெற்றது என்றும் கூட பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்திலே பிராட்டியினுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு தெரிவித்தவர். கீழே 23வது ஸ்லோகத்திலே அந்த பிராட்டி தமக்கு செய்துள்ள உபகாரங்களை எல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்? பிராட்டி தமக்கு தாயாயிருக்கிறாள், எம்பெருமான் தமக்கு தந்தையாயிருக்கிறான், இருவரும் சேர்ந்து தங்களுடைய கடாட்சத்தை தம்மிடத்திலே பொழிந்திருக்கிறார்கள். மேலும் ஆச்சாரியர்களும் கூட இந்த ஜீவாத்மாவாய், அதாவது வேதாந்த தேசிகரான தம்மை எம்பெருமானுடைய அடியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள், எம்பெருமானுக்கு தொண்டு புரிபவனாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பிராட்டியே எம்பெருமான் அந்த தம்மை பார்த்து இவ்வளவு செய்திருக்கிறேனே, உனக்கு இன்னும் என்ன செய்ய வேணும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்று புன்சிரிப்போடு கேட்பதாக அப்படி கீழே அந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு ஸ்லோகம் என்றே சொல்லலாம். 24வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அந்த பிராட்டியை பற்றின தியான ஸ்லோகம் என்று சொல்லும்படியாக பிராட்டியினுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி அந்த பிராட்டியானவள் எப்பொழுதும் எனக்கு சன்னிதானம் செய்தருள வேணும், என்னுடைய நினைவிலே எப்பொழுதும் பிராட்டி இருந்தருள வேணும் என்று அந்த பிராட்டியை பிரார்த்திக்கிறார். கல்யாணானாம் அவிகலநிதி காபி காருண்யசீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌடி மந்தாரமாலாம் சம்பத்திவ்யா மதுவிஜயினः சந்நிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகலபுவன பிரார்த்தனா காமதேனு. பிராட்டியினுடைய அத்தனை விஷயங்களையும், அதாவது பெருமைகளையும் இந்த ஸ்லோகத்திலே பல சொற்களாலே காட்டுகிறாள். அப்படி காட்டி அந்த பிராட்டியானவள் சந்நிதத்தாம் சதாமே, எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலே நிறைந்திருக்க வேணும், எப்பொழுதும் எனக்கு அவள் சன்னிதானம் செய்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். சந்நிதத்தாம் சதாமே,
சதா மே சா சந்நிதத்தாம், எப்பொழுதும் எனக்கு அவள் சாநித்தியம் செய்தருள வேணும் என்று தெரிவிக்கிறார். அந்த பிராட்டி எப்படிப்பட்டவள் என்னால் கல்யாணானாம் அவிகலநிதிஹி, மங்களங்கள் அத்தனைக்கும் அழியாத உறைவிடமாய் இருப்பவள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சில வஸ்துக்களுக்கு கூட மங்களத்துவம் உண்டு. ஆனால் இந்த மங்களமெல்லாம் என்ன ஆகிடும்? சில காலத்தில் அழிந்து விடும். ஆனால் பிராட்டியினிடத்தில் அத்தனை மங்களங்களும் அழியாமல் உரைகின்றன என்கிறபடியினாலே கல்யாணானாம் அவிகலநிதிஹி, விகலம் என்னால் அழிதல், அவிகலம் என்னால் அழியாமல் இருக்கக்கூடிய உறைவிடம் பிராட்டி தான். எல்லா கல்யாணங்களும் மங்களங்களும் அழியாமல் நிறைந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் பிராட்டி தான் சொன்னார். அதுக்கு மேலே அவளுக்கு என்ன பெருமை? காருண்யசீமா. காருண்யசீமா, கருணைக்கு எல்லை நிலமாக இருப்பவள். எப்படிப்பட்ட கருணை? எப்பேற்பட்ட கருணை உடையவனுக்கும் நம்முடைய பாபங்களை கண்டால் திடீரென்று கோபம் வந்துவிடும். ஆனால் பிராட்டிக்கு அவள் எப்படிப்பட்டவள்? நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா என்று சொல்லப்பட்டபடி ஒரு நாளும் அதாவது நிகிரகம் என்பதே அறியாமல் கருணையே வடிவெடுத்தவளாக இருக்கிறாள். அதனால் அவளுக்கு என்ன பேர் வச்சார்னா காருண்யசீமா. அதுக்கு மேலே நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌடிமந்தாரமாலா, அதாவது வேதங்களிலே இருப்பவள், உபனிஷத்துக்களிலே இருப்பவள் என்று சொல்லுகிறார். அந்த உபனிஷத்துக்கள் எப்படிப்பட்டது? நித்திய ஆமோதா, எப்பொழுதும் நல்ல நறுமணம் மாறாததாக இருக்கக்கூடியது. நிகமவச்சசாம், வேத வாக்குகள். இந்த வேத வாக்குகள் என்பவை வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லை என்று எப்பொழுதும் அது உண்மையே பேசுகிறபடியினாலே அது எப்பொழுதும் நறுமணம் மாறாத ஒரு வாக்கு அது. ஏன்னா மற்ற வாக்குகளெல்லாம் கொஞ்ச நாளாக ஆனால் அது மாறி போயிடும். ஆனால் வேதத்திற்கு அப்படிப்பட்ட தன்மை கிடையாது. நித்திய ஆமோதா, அப்படி எப்பொழுதும் மனம் வீசுகின்றதாக இருக்கக்கூடியதான. ஏனென்றால் அந்த வேதம் என்கிறது நித்தியமானது. அதுவும் ஒரு பெருமை உண்டோ இல்லையோ? மற்ற நூல்களெல்லாம் எத்தனையோ நூல்கள் ஏற்படுகின்றன. இந்த உலகம் தோன்றிய நிலையிலிருந்து இன்று வரை எத்தனை நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்றால் அத்தனை நூல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறதா? எத்தனையோ அழிந்து போயிருக்கிறது. ஆனால் எவ்வளவு பழமையானதாக இருந்தாலும் வேதம் மட்டும் இன்னும் நமக்கு அப்படியே கிடைக்கிறது. காரணம் என்ன? அது நித்தியம், அது ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது. அதனால தான் அதை என்ன சொன்னார்? நித்திய ஆமோதா, எப்பொழுதும் மனம் மாறதா இருப்பதான நிகமவச்சசாம், நிகம வேத வாக்குகள். அந்த வேத வாக்குகளின் மௌளி மந்தாரமாலா, அது முடிக்கு மந்தார மாலையாய் இருப்பவள் இந்த பிராட்டி என்று சொல்லுகிறார். பிராட்டி என்கிறவள் வேதத்தினுடைய சிரசிலே இருக்கிறாள். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மி சபத்ஞௌ என்று சொல்லுகிறது. கிருணாஹி கிருதவதி சவத விதராதிபத்யை என்று அஸ்யேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்றெல்லாம் வேதத்திலே அந்த பிராட்டியை பற்றின வாக்குகள் இருக்கின்றன. ஆயினாலே அந்த பிராட்டி என்கிறவள் எப்படிப்பட்டவள்? அந்த நிகமவச்சசாம் மௌளி மந்தாரமாலா என்று வேதங்களாகிற அந்த வாக்குகளின் முடிக்கு மந்தார மாலையாக அவள் இருக்கிறாள் என்று அவளுடைய பெருமை அது சொல்லப்பட்டது. அடுத்தபடி மது விஜயினஹா திவ்யா சம்பத், சம்பத் திவ்யா மது விஜயினஹா, மது என்கிற அரக்கனை அழித்து வெற்றி பெற்றானே எம்பெருமான், அவனுக்கு உயர்ந்த செல்வமாய் இருப்பவள். எம்பெருமானுக்கு உயர்ந்த செல்வம் எது என்னால் எது? பிராட்டி தான். பிராட்டி தான் உயர்ந்த செல்வம் என்று அத்தவிச்சை சொல்லுகிறார். அடுத்தபடி என்ன சொல்லுகிறார்? என்னென்ன? சகல புவன பிரார்த்தனா காமதேனு, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு காமதேனுவாய் இருக்கிறாள் என்றார். இந்த காமதேனு என்கிறது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பசுவாம். அது என்ன பண்ணுன்னு கேட்டால் யார் யார் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதையெல்லாம் கொடுக்குமாம். அதனால்தான் அதுக்கு காமதேனு என்னே பேர். தேனு என்னால் பசு, காமதேனு என்னால் காமத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பசு. அது என்ன போய் காட்டாலும் கொடுக்கும். அது சில வஸ்துக்கள் அந்த மாதிரி சொல்லுவதுண்டு. சிந்தாமணி, காமதேனு, கற்பக விருட்சம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நாம் வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. இங்கே நாம் வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் ஆறுன்னு கேட்டால் பிராட்டி ஸ்ரீமகாலட்சுமி தான். அவள் ஆறுன்னா சகல புவனா பிரார்த்தனா காமதேனு, உலகத்தில் யார் யார் எதையெல்லாம் யாச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய காமதேனுவாய் இருக்கிறவள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமி. அப்படிப்பட்ட சைஷாதேவி, அப்படி ஏஷாதேவி, சா ஏஷா, அப்படிப்பட்ட அந்த பிராட்டியானவள்
மே சந்நிதத்தாம் சதா, என்னிடத்திலே எப்பொழுதும் சாநித்தியம் செய்து இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இது பிராட்டினுடைய தியான ஸ்லோகம் என்று கொள்ளப்படுகிறது. நியாயமாக பார்த்தால் இந்த வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீஸ்துதி இதை நாம் நித்தியம் அனுசந்திக்க வேண்டும். முழுவதும் அனுசந்திப்பதற்கு ஒருவேளை நமக்கு அவ்வளவு தூரம் சக்தி இல்லை என்றாலும் கூட, அதாவது திருப்பாவையை பற்றி பராசர பட்டர் அருளி செய்கிற பொழுது என்ன சொன்னார்? திருப்பாவை 30 பாட்டையும் அனுசந்திக்க வேண்டியது, முடியவில்லை என்றால் சித்தஞ்சிறுகாலை ஒரு பாசுரத்தையாவது அனுசந்திக்க வேண்டியது என்று தெரிவித்தார். அதுபோலத்தான் முடிந்தால் முழுவதுமாக இந்த ஸ்ரீ துதி 25 ஸ்லோகங்கள் கொண்டது, அவ்வளவுதான் இது. அதை நித்தியம் அனுசந்திக்க வேண்டியது. முழுவதும் அனுசந்திக்க முடியவில்லை என்றால் கூட இந்த 2 ஸ்லோகங்கள், அதாவது மாதாதேவி என்று தொடங்குகின்ற 23வது ஸ்லோகம், அடுத்தபடியாக இப்பொழுது நாம் சொன்ன இந்த கல்யாணானாம் அவிகல நிதிஹி என்கிற 24வது ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகங்களையும் நித்தியம் எல்லாரும் அனுசந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த ஸ்தோத்திரம், இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் என்கிறதை கடைசி ஸ்லோகத்திலே, அதாவது நிறைவு ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் வழக்கம் போலே தம்முடைய திருநாமத்தையும் பொறித்து அந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். உபசித குரு பக்தேர் உத்திதம் வெங்கடேஷாத் கலிகலுஷ நிவృత్யை கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயாः ஸ்தோத்திரமேதத் படந்தः சகல குஷல சீமாக சார்வபௌமா பவந்தி. இந்த ஸ்தோத்திரம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று பார்த்தால், உபசித குருபக்தேஹே உத்திதம் வெங்கடேஷாத். உபசித குருபக்தேஹே வெங்கடேஷாத் உத்திதம், நன்றாக வளர்ந்த குருபக்தேஹே. அதற்கு 2 விதமாக பொருள் சொல்லலாம். குருபக்தி என்னால் உயர்ந்த பக்தி என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம், அல்லது உண்மையிலேயே குருபக்தி என்றே கூட சொல்லலாம். ஆச்சாரியனிடத்தில் நல்ல பக்தியை உடையவர் வேதாந்த தேசிகன். அதனால நன்றாக வளர்ந்த ஆச்சாரிய பக்தியை உடையவரான, அல்லது நன்றாக வளர்ந்த உயர்ந்த பக்தியை உடையவரான வெங்கடேஷாத் உத்திதம், வெங்கடேச கவியனிடத்திலிருந்து உண்டாயிற்று இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்ரீஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம். இது எதற்காக இவர் அருளி செய்தார் என்று பார்த்தால், கலிகலுஷ நிவృత్யை, கலிகலுஷ நிவృత్யை, அதாவது கோலாகலம், கலியுகம் ஏற்பட்டால் தர்மங்கள் எல்லாம் அழிந்து கிடக்கிறது அல்லவா, அதனால் ஏற்படக்கூடிய கலக்கம் அழிவதற்காக, கழிவதற்காக இந்த ஸ்தோத்திரம் இது அருளி செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார். இது யாரை குறித்து அருளி செய்யப்பட்டது என்று சொன்னால், சரசிஜ நிலையாயாக, அந்த தாமரையிலே வசிப்பவளான பிராட்டியை குறித்து அருளி செய்யப்பட்ட ஏதத்து ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறதே, இந்த ஸ்தோத்திரத்தை படந்தஹா, யார் யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டால், சகல குஷல சீமா சார்வபௌமாக பவந்தி, எல்லையற்ற மங்களங்களை உடையவர்களாய் அந்த எல்லா மங்களங்களுக்கும் சக்கரவர்த்தியாக ஆகுவார்கள். அவர்களுக்கு என்ன பெருமை என்றால், சகல குஷல சீமாக, எல்லா மங்களங்களுக்கும் எல்லை நிலத்துமாக பெறுகின்ற சார்வபௌமாக சக்கரவர்த்தி. அதாவது உலகத்திலே என்னென்ன நன்மை இருக்கிறதோ அத்தனை நன்மைகளும் அவரிடத்திலே வந்து சேரும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை சொன்னவர்களுக்கு உடனே அவர்களுக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம். மிகுந்த பணம் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அவ்வளவு பணம் கிடைத்தால் அதற்கு பிறகு நமக்கு வரக்கூடிய துன்பம் இருக்கிறதே, அதை பார்க்கிற பொழுதோ அந்த பணம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு நல்லது என்று கூட சில சமயம் தோணும். அதனால எது இருந்தால் இவனுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகுமோ அப்படிப்பட்ட விஷயம் இவனுக்கு உண்டாகும் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். நித்தியம் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தால் லட்ச லட்சமாக பணம் சேரும் என்றால் அதற்கு பிறகு அந்த பணத்தை காப்பாற்றுவதற்குத்தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கும். அதற்கு பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் நமக்கு எது நன்மையோ அதை எம்பெருமானே பார்த்து கொடுப்பான், அது பிராட்டியே பார்த்து கொடுப்பாள். அந்த பிராட்டியை குறித்தது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னால் எல்லா மங்களங்களும் இவர்களுக்கு நிறைய பெறும் என்று சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அவருடைய மற்றொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.